அந்த ஆள் எப்படி அவட மனுஷன் ஐயா ஐயா இத வாழ்த்துங்கள் ஐயா மங்களம் உண்டாகட்டும் அப்பா மங்களம் உண்டாகட்டும் இல்லையா உன் கால நாம உண்ட நல்லா இருக்கான்னு சொல்லு மங்களம் உண்டாகணுமா என் பொண்டாட்டி உண்டாக ஆகணும் உனக்கு மங்களம் அவ உண்டாடா எனக்கு உனக்கு என்ன அவ உண்டாகணும் உனக்கு என்ன அப்ப நீ சொல்லிதான் அவன் புழுத ஜனவா சொல்லிட்டு போ ஆடி பாடிட்டே வந்தேன் அப்ப யாருன்னு தெரியல ஒரு போக்கிரி பையன் நடுவுல வந்து என் கையை பிடிச்சி இருக்கிறான்ப்பா அப்பா ஒண்ணுமே தெரியாத உட்காந்துக்கிறான் அவன் தான் அது புத்தரு ராம் 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 ஹாய் போடி பாத்தீங்களா எங்க அக்கா பேர் ஒண்ணு எங்க அக்கா பேரு சவுந்தரா சகுந்தரனா எங்க அக்கா சவுந்தரா ஒரே அடி அடிப்படி போடி நான் அப்பவே சொன்னேன்லப்பா ரொம்ப மோசமான ஆளு ஐயோ சாமி வந்துட்டீங்களா ராம் 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 ஆமா ஏய் பாத்தியா நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டாரு பாத்தியா வந்தாரு நீ எப்ப கூப்பிட்டே ஓ நீ எப்ப என்ன கூப்பிட்ட நான் கூப்பிடவே இல்லையா நீ கூப்பிடலையே நான் கூப்பிட்டு காதுல விழ என் மகன் கூப்பிட்டு தான் வந்தேன் சரிங்கய்யா மகாஜனங்களே நீங்க எல்லாரும் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க சாமி கூட ஆம்பளை கூட்டா வரலாம் நான் கூப்பிட்டு காதுலயே ஒழியா அவருக்கு அவர்தான் கத்தி கத்தி கதை முதலாம் அவ கூட்டா பொண்ணு வந்துட்டாங்க என் தம்பி மகள் ஓ யாரு தம்பி தான் யாரு கோவலி மகள் ஓ அன்னைக்கு சொன்னீங்க குகனோடு ஆமா கை பிடிக்கலாமா யாரு நானா நீடா நானா அடியே நீங்க கையை பிடிச்சிருக்கீங்க நீங்க கையை பிடிச்சிருக்கல நானா பார்த்து சொல்லிருக்கல நீ இதுக்கு அப்படி அவங்க நல்லா பார்த்து சொல்றீங்க
இருக்கல. என் மகளோடு நீ பேச வெளியேறா என்ன கட்டமா புருஷன் பார்த்த மாதிரி நீ வாடி போடி அப்படி இல்லை சாமி வந்து அந்த அளவுக்கு பார்த்துட்டு லேசா நீ ஏன் பாக்குற நான் பார்க்கல சாமி அப்பா நான் அடக்க ஒடுக்கமா இருக்கிறானே கையை பிடிச்சி இருக்கிறாப்பா சாமி நானு அப்ப நான் கை பிடிச்சிட்டு வந்தேன் மரியாதையா பேசமா சாமி நான் கை பிடிச்சிட்டு வந்தேன்னா அப்படிதான் சொல்றீங்க நான் கை பிடிச்சிட்டு வந்தேன் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடுத்துருங்க ஆனா இவங்க மட்டும் இருக்குமா நான் இழுத்து தப்புதான் ஆனா இழுத்துன்னு சொல்றீங்க என்னுடைய ஆண்டவன் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பா இல்லை இல்ல சாமி குரு யாரு குருவும் நீங்கள் தான் தெய்வமா தெய்வமும் நீங்கள் தான் நான் சொல்லும் வார்த்தைக்கு பயணமா நீங்கள் என்ன சொல்லுங்க அது நான் கட்டுப்படுவோம் சாமி நீ என் மகளை கல்யாணம் பண்ணிக்கணும் ஐயோ நான் கல்யாணமா யாருக்கு வழியா ஐயோ என்னப்பா வேண்டாம் சாமி நான் எப்படி இருக்கிறேன் என்ன பார்த்து இவளை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே அவ கட்டடிக்கிறா அப்படி முத்து கொடுக்குறான் இதெல்லாம் எனக்கு சாமி ஐயோ என்னடா 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 ஆண்டவா பொல்லா சம்சாரம் என்னும் ஒரு தொல்லை அம்பினும் கொடிய கண்ணான் ஆயிரம் சிந்தையாலை நம்பின பேர்கள் எல்லாம் தெருவில் ஓடும் நாயினும் கதையலா ஆத்தையும் பெரும் காத்தையும் நம்பலாம் தவிர்ப்பரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்க வார்த்தை கேட்டு நான் எப்படி வாழும் போறோமா பத்தனம் போத்தணுமா கையில் என்கிட்ட எதுவுமே இல்லையே கொட்டையும் கட்டையும் மாட்டின்னு நான் நிக்கிறேன் ஐயா இருக்காரு ஆறுமணி சக்கரவர்த்தி அது மிருதங்க சக்கரவர்த்தி இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா எப்படி இருக்கு ஆளு கொடுக்கா அந்த வெள்ளையும் சத்தியமா நம்ம கம்பெனி மாணவர் இருக்காரு பைக்கில் போட்டு பண்ணிரு அவர் வீட்டுக்கு போவாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் போவாங்க போய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கார்த்திகை மாசத்துல போல 4 ஏக்கர் எட்டு என்னது 4 ஏக்கர் எட்டு போட்டு அது அறுவடை பண்ணது கையில காசு இல்ல அதனால ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படி கேட்ட உடனே பட்டம் எடுத்து கொடுத்துருவாரு ஆளு நல்ல கிழமா பாட சட்டமா அவர் வாங்கி பண்ண சட்டம் இப்படி நல்லா இருக்கும் போது கேட்ட உடனே பட்டம் எடுத்து கொடுத்துருவாரு அவன் கேட்ட காசு எதுக்கு எள்ளு இல்ல எல்லுன்னா கேட்ட காசு எள்ளுதான் கொடுக்க மாட்டான் கொடுக்க போறது இல்ல ஆனா நம்பி கொடுக்குறாங்க எதை வச்சு ஆராகிலும் கருத்து இருக்கணும் சொல்லிக்கணும் அதுவும் இல்லைன்னா இரவலாகிற போட்டு போகணும் இரவல் வாங்கியாவது இரவலாக வாங்கி போட்டு போய் எதுக்கு போயிட்டு ஒரு மரியாதை கிடைக்கும் தங்கமா பித்தளையான யாருக்கும் தெரியாது தெரியாது ஆடு இருக்கிற முடுக்க
பார்த்த உடனே நீ போட்டு கொடுத்து கூட கவனிங்க இருந்தாலும் பவுன் தான் இருக்கும். ஆமா அதான் சொல்றேன், 6000 ஜனத்துக்கு இருக்கணும், ஆடையாயிரம் ஜனத்துக்கு இருக்கணும். 6000 ஜனத்துக்கு இருக்கணும், ஆடையாயிரம் ஜனத்துக்கு இருக்கணும். 6000 ஜனத்துக்கு இருக்கணும். நான் படக்கூடிய அவஸ்தை எனக்கு தேவையா சாமி? இந்த உலகத்துல சரி நான் புரியாம சரி கல்யாணம் பண்ணி சாமி, உங்க வார்த்தை கேட்டு கல்யாணம் பண்ணி போயிருந்தேன். கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு புரியாமத்திலே நான் பொங்கி கொண்டுறேன். இவளை ஆளை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? நீ நாங்கெல்லாம் உனக்கு நட்பா இருக்கிறோம், நீ ஏன் அதெல்லாம் கவலைப்படுற? அங்கதான் எனக்கு வந்தேன். நான் கல்யாணம் பண்ணி போய் புளியாமத்தை விட்டுட்டு போயிடுவேன். எங்க கொட்டா போடுறதுக்கு எனக்கு காசு வேணும் இல்ல, எங்கேயாவது போய் வேட்டி அடிக்கிட்டு எனக்கு காசு சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு ஒரு கொட்டா போட முடியும். நான் புளியாமத்தை விட்டு போனா புளிவாசம் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உட்காந்துருப்பான் புளியாமத்தை. இவர் என்ன பண்ணுவாரு? எங்க சாமி இல்லையா, எங்க போயிட்டாரு அவரு? அப்ப சாமி, ஆமா சாமி இல்லையா, எங்க போயிட்டாரு? அப்பதான் போயிருக்காரு, இங்க வந்துருவாரு. மறாவது நாள் என்ன அவன் போனான் பரதேசி மரியாதை தெரியுதியா? என்கிட்ட பைசா இல்ல, எங்க அவன் போயிட்டான் பரதேசி. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட கேளு, இவங்கிட்ட கேட்பாரு. என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன். என்ன தருவாரு? என்ன தருவீங்க? இல்ல கேட்கறது கொடுக்க வேண்டியதுதான். ஏன்னா ஆளை பார்க்கும்போது இவரு எப்படி, அதனால இப்படிப்பட்ட தொல்லை எனக்கு தேவையா? அதுக்கெல்லாம் அப்படிதான் நினைக்க மாட்டேன். நான் வந்து உன்னை நினைச்சதுல நீ பயப்படாத தாலியை மட்டும் நீ தச்சு நீங்க நான் பார்த்து நீ கவலையே கூடாது. அப்புறம் என்னத்துக்கு நான் தாலி கட்டுறேன்? நான் தாலி மட்டும் கட்டுறேன், மற்றெல்லாம் அவரு பார்த்துக்கிறாங்க. ஐயோ நீங்க மட்டும் யார் தப்பா நினைக்கிறீங்க சாமி? தாலி கட்டணும் இதே பிரச்சனை மீண்டும் நடக்கும். அப்ப நாங்கெல்லாம் சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவன் சமாதானப்படுத்தி பஞ்சாயத்து அதுல காசு கல்யாணம் செய்து கொள்ளுமே சகுந்தராஜே, கல்யாணம் கல்யாணம் செய்து கொள்ளுமே. நான் சொல்றேன் கல்யாணம் கல்வி வேணுமா? அப்பா கல்யாணம் செய்து வையுமே. தடுத்தாலுமே நான் சொல்றேன் கல்யாணம் தடுத்தாலுமே வேண்டாம். அது என் பொண்ணு வேணும் வேணும்னு கேட்கலாம். இப்போ என் பேச்சை கேட்பாங்க இல்லையா? நம்மளும் நீங்கள் தான், என் ஆண்டவனும் நீங்கள் தான். நானே திருமணம் செய்து கொள்ள இல்லையா? நீங்க திருமணம் செஞ்சுக்கிறீங்க சாமி. இந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாம நான் திருமணம் செஞ்சு பண்ண போறேன். நான் 14 ஆண்டு காலம் சென்றேன். ஆமா வசதி வாய்ப்போட செஞ்சேன். ஒரு மனிதன் ஆண்டு ஒரு வருடம் அல்ல 14 ஆண்டு கானகத்தில் என் மனைவியோட இருக்கவில்லை. நீங்க சொல்வது புரிகிறது சார். ஒரு கன்னி பெண்ணின் கிடைக்கன் பார்வைப்பட்டு விட்டால் புழுவும் கூட புலியாக மாறிவிடும். அப்படி இருக்கிற பொழுது நீ ஏன் உன்னை மாற்றிக் கொள்ள முடியாதா என்று கேட்கிறீங்க. ஆகட்டும் சார். அது மட்டுமல்ல, நீங்க இருவரும் எப்படி இருவரும் அது மற்றொரு காதல் வைத்து விட்டார். அது எப்படி தவறாகத்தானே நினைப்பார்கள். வாயார் பேசுவார். அப்புறம் ஊர் பலவிதமான கதைகளை கட்டும். உங்க பாசை இருந்தோம். அப்படி என் மகனுக்கு அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது. நீ என் பேச்சை கேட்டு திரும்ப செய்து கொள்ள தாங்கிட்டோம். அவர்கிட்ட நாம் கட்டுப்படுகின்றேன். அப்படியா? கட்டுப்படுகின்றேன். அப்பா என்ன சாமி? என்ன சொன்னீங்க? கடையில மாறி விட்டு போடுறாங்க போட்டு கழுத்துல கழுத்துல போட்டியா?
தண்ணி கொஞ்சம் தெளிச்சு கட்டி எடுத்து வச்சிருக்கான். பைத்தியக்காரா, என்ன சாமி சொல்ல வரீங்க? என் மகன் கழுத்துல போடுறான். விளக்கமா சொன்னதான் நம்ம என்னுடைய குருவும் நீங்க தான். ஆமா, தெய்வம் நீங்க தான். ஆமா, முன்ன பின்ன நான் கல்யாணம் செய்தி பழகம் இல்ல, ஒரு பொண்ணு கூட பழகி எனக்கு பழகம் இல்ல. அதனால குடும்பம் பண்றது எனக்கு எப்படி தெரியாது சாமி. அதனால ஒரு 5-6 மாசம் இருந்து குடும்பம் பண்றது இதானா பையா அப்படின்னு கத்து கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் குடும்பம் நல்ல மாதிரி பண்ணுவேன். என்ன நான் சொல்றேன் சட்டமா ஒண்ணுமே இல்லப்பா. அப்பா அம்மா கூப்பிடுறேன் உள்ள பாப்பா. நல்லவனுக்கு அடையாளம் 6 மாசம் 6 மாசம் 6 நாள் 5 நாள் 6 நாள் 6 நாள் இருக்கும். அப்பா 5 நிமிஷம் உடனே அப்ப எதுவும் சொல்லி தர மாட்டா? எதுவும் சொல்லி தர தவறா நினைக்காதீங்க. எனக்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு தெரியாது. போதும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன ஐயோ மாமா, வந்து நின்றார் வாசலின் மேலே. ஆனால் இப்பொழுது ஒரு குடும்பத்தினாகவே என்னை மாற்றிவிட்டார் ஐயன். ஆகையினால் இல்லற சமத்திலே ஈடுபட்டிருக்கின்றோம் அல்லவா? உன்னுடைய பேர் கூட நான் தெரிந்து கொள்ளவில்லை. என் பேர் தான் ஜெயமாலா என்று உரைப்பார்கள். ஜெயமாலா. ஜெயமாலா
வேண்டும் என்றால் ஆண்டவன் தெரிவித்தவாறு நமக்கு வருமானம் வேண்டும். வருமானம் வேண்டும் என்றால் நான் வேட்டைக்கு செல்ல வேண்டும் அல்லவா? வேட்டைக்கு புறப்படுகிறேன். உனக்கு என்ன வேண்டும்? நீ நினைப்பது எனக்கு தெரிகிறது. நான் இல்லாத நேரத்தில் நீ விளையாடுவதற்கு ஒரு புள்ளிமான் வேண்டும் என்பதால் புள்ளிமான் ஒரு மான் அல்ல, எத்தனை மான்கள் கிடைத்தாலும் கொண்டு வருகிறேன். அப்படியா? இங்கே என்னோடு வரப்பட்ட சிஷியனை சாதாரண சாமி இல்ல, எருமாட்டு சாமி. குதிரவா? ஐயோ, நான் பெருக்க ஆன
ஐயா குருதேவரே எந்த வேஷம் பொருத்தமா இருக்கோ இல்லையா அவனுக்கு இந்த வேஷம் நல்லா பொருத்தமாவே இருக்கு. சாமி ஏய்! நான் யார்? தவஸ்தோட நடை வந்திருப்பவன். ஒரு தரம் 250 சாரி யாரு? நான் யாருங்க வந்தா? நீங்க தான் யாரா ஊரீங்க சாமி யாரு? நீங்க தான் ஏ! சாமிக்கு போகுது ஏய்! நான் யார் என்று உனக்கு நன்றாக தெரியுமல்லவா? சாமி ஏய்! பாவத்திலே தலை சிறந்த முடிவன். கோபத்திலே தலை சிறந்த முடிவன். ஐயோ உங்களுக்கு கோபம் வந்தா ஆ. யாரும் முன்னாடி நிக்க முடியாது ஆ. அப்படியே பட்டி எடுத்து விடுவார்கள். ஆ. உங்க கோபத்துக்கு சாபத்துக்கு முன்னாடி நிக்க முடியுமா அது மட்டுமல்ல. ஏய்! விஸ்வம் என்றால் உலகம். ஆமாங்க உலகம் என்றால் மித்திரன் வரும். ஆம் சாமி விஸ்வாமுத்திரன். ஆமாம் சாமி ஆம் எனக்கு இருக்கிற இந்த உலகத்தில் எவருமே இல்லை. சரிகிரி மாமனை வாழ்கிறோம். ஏய்! சாமி இந்த விஸ்வாமுத்திரன் ராஜரிஷி என்று வரைப்பாங்க. ஆம் சாமி ஆம் சாமி. ஆமாம் சாமி இல்ல ரைவாய் சாமி. ஐயோ சாமி ஆ. உங்களுக்கு நீங்க ஆ. யாராவது உண்டு? விஸ்வாமுத்திரன் அல்லது ராஜரிஷி என்று ஏய்! இருந்தாலும் அங்கிருந்தும் எனக்கு எந்த வேலை? நம்ம காலையில எழுந்தோட சாராய கடைக்கு போகுது வேலை எங்க? சாராய கடைக்கு போகுது வேலை நீ மட்டும்தான் நானும் எல்லாம் சேர்ந்தா? நம்ம காலையில ஏன் சாமி நான் சாமியார். ஓ, நீங்க குடிக்க மாட்டீங்களா ஏய்! அங்கிருந்தும். ஏய்! அந்த ஆதவ ரிஷிகாரி சூரியதேவன் ஆமா சாலை நதிக்காரியோடு சென்று ஆமா நீராடிவிட்டு சூரியனுக்கு ஐக்கியப்படி செய்ய வேண்டும். ஆம் சாமி மறந்து விட்டாயே? ஆம் எனக்கு தெரியும் மறந்து விட்டது. புறப்படு. சாலை நதிக்காரி சென்று சூரியனுக்கு ஐக்கியம் செய்யணும். என்ன நாடு என் நாட்டின் பெயர் தான் அயோத்தி அயோத்தி மாமல்லபுரம். இந்த அயோத்தியிலே சிவம் சிறப்பான அர்த்தம் செய்யக்கூடிய ராமபக்தன். இந்த ராமபக்தவ தேவஸ்கா குருவாக நிறுவப்பட்டவர். என் பெயர் தான் வசிஷ்டர். வசிஷ்டர் முனிவர் என்று அழைப்பார்கள். வசிஷ்டர் குருவாக கருதப்பட்டவன் நானே. என்றும்
அல்ல மகளும் 60 நாழிகள் சூரியனை எடுத்து தம் செய்த வழக்கம். இப்போது சூரிய தேவனை தம் செய்ய வேண்டும், சூரிய தேவனை வணங்க வேண்டும். புறப்படுகிறேன். படைக்கும் பிரம்மதேவன் இருக்கின்றாரே சண்முகன், பிரம்மதேவனுக்கு எங்கள் தாய் அன்னை கலைவாணி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அன்னை கலைவாணிக்கும் பிரம்மதேவனுக்கும் பிறந்தவன் தான் இந்த நாடகம். அப்படி நாரத மகாமுனிவர் என்ற பெயர் நான் ஒரு நாளைக்கு ஒரு காலத்தை செய்யாவிட்டால் என்னுடைய சிவம் 1000 சுக்கலான வெடிக்க கடவுள் என்று என்னுடைய அண்ணன் தக்கன் எனக்கு கொடுத்த சாமி. நான் என்ன செய்தேன்? விதி யாருடைய விதி எப்படி முடிய வேண்டுமோ அப்படித்தான். அப்படி அந்த சாபத்தை வந்த நான் ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை செய்யவில்லை என்றால் என்னுடைய சிவம் வெடித்து விடும் என்று. ஆனால் தேவலோகத்திலே நான் கழக கோயிலே கொண்டு வருகிறேன். அப்படி இருக்க நான் தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? சிறு பிள்ளையாக இருக்கும் போது பூவலகம் செல்வது, பிள்ளைகளோடு விளையாடுவது, பிறகு தேவலோகம் வருவது. அப்படி நான் சென்று பிள்ளைகளோடு விளையாடி கயா நதி என்று சொல்லக்கூடிய நதியிலே நலமுழுகி நீராடி நான் சத்தியமோகம். அப்போது என்னுடைய தந்தை பார்த்தார். நல்லா என்னடா நடந்த இறையோடு ஆடையோடு வருகிறான், எங்கே சென்றால் என்ன ஆனது அப்படி என்று கேட்டார். தந்தையே பூவுலகம் சென்று பிள்ளைகளோடு விளையாடி
என் மீது அதிர்ச்சியாக இருக்கிறது. அதனால் நான் கயா நதி என்று சொல்லக்கூடிய நதியிலே நீராடி விட்டு வந்து விட்டேன் தந்தை. அப்படி என்று சொன்னேன். உடனே இந்த தந்தை பார்த்தான். படுவாதி, தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் தான் கயா நதியிலே நீராடுவார்கள். அப்படி இருக்கிற தாய் தந்தை நாங்கள் உயிரோடு இருக்கும் போதே நீ நீராடிவிட்டு வருகிறாய். நீ எனக்கு பிள்ளையே கிடையாது. நீ மூலேரால் இறக்க கடவுள் என்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாய். சாபத்தை பெற்றனா என்ன செய்வது? பெற்ற தந்தையே சாபத்தை கொடுத்து விட்டாரே. அப்படி என்று நான் அழுது கொண்டு சென்று எங்கே கைலாயம் சென்று நடந்த கதைகளை குறைத்து வரைக்கும் பரவதையவன் உள்ள தந்தையே சாபத்தை கொடுத்து விட்டார் என்றால் அந்த சாபத்தை என்னால் முடியாது. அப்படி என்று குறைத்து விட்டார். தாத்தா நாராயணன் சென்று நடந்த கதை அவரிடம் உரைத்து எனக்கு பிள்ளை பிரம்மதேவன், ஆனால் நீ எனக்கு பேரன். எப்போது பிரம்மதேவனுக்கு ஆகாத பிள்ளை நீ காரியத்தை செய்தாலும் அந்த சாபத்தை என்னாலையும் மாற்ற முடியாது. அப்படி என்று உரைத்து விட்டார். இப்படி சாபத்தை பெற்ற நான் என்ன செய்வது? அப்படி என்று சிறு பிள்ளையாக அழுது கொண்டே வருகிறேன். அப்படி வரும்போது இடையிலே தும்பூர் நாகரமகா ஒருவர் வந்தார். பிள்ளையே, சிறு பிள்ளையாக இருக்கிறாய், ஏன் அழுது கொண்டு வருகிறாய்? அப்படி என்று கேட்டார். நடந்த கதையை அவரிடம் உரைத்து, அப்பா, இந்த சாபத்தில் இருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் தினந்தோறும் நாராயணன் மந்திரத்தை எப்போதும் இடவிடாமல் ஜபித்துக் கொண்டு வந்தால் உயிரை பிடிக்கக்கூடிய யமன் குடம் எத்தனை தள்ளி போவான் என்று உரைத்து அவர் கணக்கிலே இருந்து வீணையை கொடுத்து என்னிடம் உரைத்தார். அது நாள் முதல் கொண்டு இன்று நாள் வரைக்கும் அந்த என்னுடைய தாத்தா நாராயணன் பழைய உரைத்துக் கொண்டு வருகிறேன். ஆனால் அப்படி உரைத்துக் கொண்டு வந்தாலும் அண்ணன் தக்கன் கொடுத்த சாபம் எனக்கு பறித்துவிடும். அதனால் எங்கே செல்வது, கழகத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று ஒன்றும் புரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்று கழகம் எங்கே கிடைக்கும் என்று பார்க்கலாம். நவநீத நாரண அன்பு பேரன் இந்த உலகத்திலே தலை சிறந்தவர், கோபத்திலே மிகுந்தவர், விஸ்வாமித்திரர் என்று சொல்லக்கூடியவர் நீராடி சூரியனுக்கு அடிக்க பூஜை செய்வதற்கு அதோ சென்று கொண்டிருக்கிறார். பின்னாலேயே தேவலோகத்திலே இருக்கக்கூடிய குலகுருவாய வஜிஷ்டரானவர் அவரும் செல்கிறார். இருவரும் சூரியனுக்கு அடிக்க பூஜை செய்ய செல்கின்றார்கள். அங்கே சென்றால் நிச்சயமாக என்னுடைய கழகத்திற்கு வழி கிடைத்துவிடும். இப்போது புறப்படலாம். அன்போ திருப்பார்காலிலே பள்ளி கொண்டார். திருப்பார்காலிலே
ஆரம்பிக்கிறேன். என் கழக விளையாட்ட அங்கே ஆரம்பிக்கிறேன். அவனில் படைத்த அத்தனை மனித மாணவனில்
இவன் துதிக்கிறான். இங்கு பார்த்தால் வஜிஷ்ட மகாமுனிவர் ஓம் சூர்யாய நமஹ அப்படி என்று இவன் துதிக்கிறான். நாம் ஒரு புறமாக வந்து தாத்தா நாராயணனை துதிப்போம். இங்குதான் கலகம் பிறக்கப் போகிறது, எனக்கு வழி கிடக்கப் போகிறது. அறிவோ ஒவ்வொரு முனிவர்களாக வழங்கினால் காலம் கடத்திவிடும், மானை பிடிக்க முடியாது. இந்த கூட்டத்திலே வயதில் முதிர்ந்தவர் அது வைஷ்ணவ பெருமாள் மறந்திருக்கின்றார். இந்த முனிவரை வணங்கினார் அத்தனை முனிவர்களை வணங்கியதாக அர்த்தம். ஆகையினால் வசிஷ்டாயமான முனிவர்